ஆச்சரியமான சம்பவங்கள் சொல்லுங்க. மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். நீங்களும் இருக்கிறீங்களா அந்த சமயத்தில்? அழுதாமலையில் அழுதா நதியில பயங்கரமான மழை, பயங்கரமான தண்ணி. நம்ம சமையல் கட்டு இருக்கிறதெல்லாம் தண்ணி வந்து மூடிடுச்சு. அங்கிருந்து வர்றதுக்கே 2-3 அணை மாதிரி நம்ம சாமிக்கு நின்றுதான் சாமான்கள்லாம் இந்த பக்கம் கொண்டு வர முடிஞ்சது. அந்த அளவில் எப்படி ப்ரோக்ராம் எப்படின்னா, அன்னைக்கு நைட்டு 1 மணி 1:30 மணி சுமாருக்கு அழுதாமலை ஏறி இறங்கி அந்த சாமியினுடைய பூங்காவனத்தை தாண்டி கரிமலை ஏறி இறங்கி பம்பாவுக்கு போகிற மாதிரி பிளான். 75லேருந்து 7 வயசு வரைக்கும் நம்ம கூட்டத்தில் சாமி இருக்கிறாங்க. அதனால் நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. உப்புமா போட சொன்னேன். உப்புமா போட்டாங்க. எனக்கு ஒரு கட்டில் கொஞ்சம் கொண்டு கொடுத்தாங்க. அதை நான் சாப்பிட்டுட்டு யோசனை பண்ணேன், என்ன பண்ணலாம். முன்னாடி நிற்கிற மாதிரி தெரிஞ்சு பார்த்தா ஒரு பையன், ஒரு 7-8 வயசு இருக்கும். என்ன சாமி அப்படின்னு கேட்டேன். பிரசாதம் அப்படின்னு. அப்போ நம்ம பூஜாரி மணிகண்டன், அதல்ல இது அப்படின்னா இந்த உப்புமாவை ஒரு கவனம் பாக்கிருந்து எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, எப்படி எடுத்து கொடுக்குறது, தப்பு இல்லையா மதி அப்படின்னா சரி எடுத்து கொடுத்தா அந்த சாமியை சாப்பிட்றேன். ஒரு வாய் சாப்பிட்டோம்னா எனக்கு பிறகு வேற செய்ய ஆரம்பிச்சது. ஒரு பிக்குலாரிட்டி தோணுச்சு. இந்த பையன் ஏன் சாமி இந்த பையன் நின்று இருந்தார் எங்க? அப்புறம் நானும்